ஹலோ காய்ஸ், நான் எஃப்எஃப்கே ஆனந்த். இப்போ தான் நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி 1v1 வாங்க ப்ரோ அப்படின்னாரு. போனேன், ஃபஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டேன். அடித்து கெத்தா அப்படின்ட்டு இருந்தேன். அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. அடுத்த மேட்ச் அப்படியே கேஷுவலான்ட்டு போனேன். போயிட்டு இருக்கும்போது க்ளோவால் போட்டு தான் ரஷ் பண்ணிருந்தேன். ரஷ் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 24 கொடுத்தேன். க்ளோவால் போட்டேன். க்ளோவால் போட்டு இந்த பக்கம் ஏறுறப்ப கரெக்டாக வந்தாருங்க. இந்த பக்கம் வருவான்னு நினச்சி லைட்டாக கொடுத்து கூட க்ளோவால் போட்டேன். அவருக்கு க்ளோவால் போட்டு பின்னாடி போயிட்டு அப்படியே வந்தேன். இந்த பக்கம் ஏறினார். எங்கேருந்து அடித்தாருன்னு இல்லைங்க, MP40 மண்டையில் அடிச்சு விட்டார். அடுத்த மேட்ச் போணுச்சு. போயிட்டுருந்தேன். க்ளோவால் போட்டு அதே மாதிரி தான் ரஷ் பண்ணிட்டுருந்தேன், போன மேட்ச் மாதிரியே. அதே மாதிரி தான் இப்போ இந்த மேட்ச் தான் ஏற்றுக்கவே முடியல. க்ளோவால் போட்டு ரஷ் பண்ணிட்டுருந்தேன். இப்படி ஓட்டுருந்தேன். இங்கே கேப்பில் என்னது மறைஞ்சிட்டு நின்றுருந்தேன். மறைஞ்சிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் வந்தார். நான் இந்த பக்கம் போய் க்ளோவால் பின்னாடி போட்டுட்டேன். அந்த பக்கம் ஒரு பெரிய ஓட்டம் இருந்திருக்கும் போல இருக்குது. சாருன்னு வந்து அழுத்தினா இருப்பானுங்க. எப்போ வந்தார், எப்படி மேட்ச் முடிஞ்சுன்னே தெரில. மேட்ச் முடிச்சுட்டு எமௌண்ட் வேறு போட்டார். அவ்வளோதான், எமௌண்ட்டை போட்டால் நம்ம அடிப்போம்ல, அதே மாதிரி அந்த நினச்சி தான் ஏறினேன். அவரையும் அடிச்சு போட்டார். எமௌண்ட்டையும் அப்பயும் போட்டார். அடுத்த மேட்ச்சு அவ்வளோதான், வெறியாயிருச்சு. 8 தூக்கி விட்டேன். அவ்வளோதான், 2 புல்லட்டில் மேட்ச்சை முடிச்சிட்டேன். நம்மளும் ஒரு எமௌண்ட்டை போட்டுவிட்டோம் ஜம்முன்னு. அதுக்கடுத்த மேட்ச் அவர் ஜெயிச்சு அதே எமௌண்ட்டை நம்மளுக்கு போட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஓடி வந்து 2 நாள் தரல, வேகமாக ஓடிட்டு இருந்தார். மண்டையில் தூக்கி விட்டேன். நம்மளும் ஒரு எமௌண்ட்டை போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அழுத்தி அவர் முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நடுவில் 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். அதை கட் பண்ணிட்டேன், ரொம்ப லாங்காக போகிறதுனால. AWMல அப்பா சாமி எங்கேருந்து அடித்தாருனே தெரிலங்க. இங்கே அதே மாதிரி தான், உப்பகரில் எங்கேருந்து அடித்தாருனே தெரில. எமௌண்ட்டு போட்டார். மேட்ச் பாயிண்ட்டுன்னு தெரியாமல் அடுத்த மேட்ச் பாயிண்ட்டுன்னு தெரியாமல் எமௌண்ட்டை போட்டாருங்க. மேட்ச் பாயிண்ட் வந்தார். வந்து கவர் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தேன். சரி, லாங்கில் தான் ஆடுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கவர் எடுத்து நானும் சரி ஏற்க வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன நினச்சா தெரியல, தீக்கு நேர ஆரம்பிச்சார். இங்கே நின்ட்டு என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா 8 தூக்கி மேட்சை முடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.